கறந்த பாலை கறந்தோடாது தருமராக மதிகுலத்து மன்னர்கள் என் தாய் தந்தையருக்கு நாங்கள் சிறையாக ஐவராஜர் ஜனித்தோம். ஐவராஜாக்கள் யார் 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 தெரியுமா? கறந்த பாலை காகம் தொடாதான் எங்கள் அண்ணா தர்மராஜர் பேர சொன்னான். முதல் பிறந்தவர் தாரா புகழ்வேந்தன் தரணி மச்சு மன்னன் தர்மராஜா முதலில் பிறந்தார். இரண்டாவதாக 16,000 கஜேந்திர பலம் உருந்திய வாடா போடாங்க என் அண்ணா பீமச்சேனன் இரண்டாவதாக பிறந்தார். மூன்றாவதாக இருவருக்கு இளையோன் நண்டு பிறந்த நாயகன் அர்ஜுனன் நான் பிறந்தேன். அர்ஜுனன் நான் பிறந்தாலும் என் சிறிய தாயாகிய மத்ராதேவிக்கு யார் யார் பிறந்தார்? நாகமணி அழகு நகலராஜன், சாஸ்திர குடிவேந்தன் சகாதேவன். இப்படி நாங்கள் ஐவராஜர் ஐவராஜாக்கள் பிறந்தாலும் நான் அர்ஜுனன் சொன்னனே. அப்படி மதிகுலத்து மன்னன் அர்ஜுனனா இருந்தாலும் 32 லட்சணம் 12 அழகு 11 காரணப்படையர் படைத்த ஆனால் அழகு மன்னன் காண்டிபதாரி அர்ஜுனன் நான். அப்படி நான் அர்ஜுனன் ஆயினும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒருத்தர் கூட ஆக மாட்டேங்குதுங்க. வாமண்டாட்டியாவது என்கிட்ட கூட யாருக்குமே ஒருத்தரம் தாண்டா ஆகும். இல்லையா அதைதான் கேக்குறீங்க? இந்த பொட்டிக்காரங்க பாருங்க. யாரு? நம்ம இஞ்சி தின்ன குறவா? அவன் இப்ப பண்ண போனானா 4வது கல்யாணம். நெசமாலுமே ஆயா பிராமிஷா உங்க ஆயா மேல சத்தியமா ஏன்னா போன் பண்ணிக்கிட்டு எனக்கு புடிச்சுடுறாங்கிறதுலாம் அது சைடுக்கு. இங்க வா நண்பா, இது வரையிலும் எனக்கு எத்தனை கல்யாணம் ஆயிருக்குது? எனக்கு இது வரையிலும் 4 திருமணம் ஆகிருக்கிறது. 4 முடிஞ்சு. யார் யாரு? 4 கொண்டாட்டி எனக்கு. யார் யார்? முதலாக பாஞ்சால தேசத்திலே 8வது வில்வளைத்து இளங்குடிய மாலையிட்டேன். 10வது வில்வளைத்து பத்தினி பாஞ்சாலியை முதல் முறையாக மாலையிட்டேன். இரண்டாவது யாரு? என் மாமன் பரந்தாமன் ஆயனின் தங்கை அழகுள்ள சுபத்திரை. சரியான அடியாடுறதுங்க. என்ன சொல்ற? ஆமா எதுக்கு வாய் திறக்கிறானோ இல்லையோ இதுக்கு வாய் திறப்பான்டா. சுபத்திரை. மூன்றாவது நாகலோகத்தில் இருக்கக்கூடிய நாகராஜன் குமார்த்தி நாகக்கண்ணி. 4வது கொடிய நீலி. எப்பேற்பட்டவள்? 60,000 பாண்டியர்க்கு அல்லி இளமேல பிறந்த அல்லி நாயகம் என் தேவையா. என்ன பண்ற? எத்தனை பேரு? 4 பேர். ஆமா. பாஞ்சாலி சுபத்திரை 17 25. ஏன் வாய கொடுத்து வாங்குற? பாஞ்சாலி சுபத்திரை நாகக்கண்ணி அல்லி நாயகம். இப்படி எனக்கு 4 தேவியார். கூட்டி கொடுக்குறீங்களா? கூட்டி கொடுக்க
வீட்டுல இருக்குதான்னு கேட்டங்க. ஆமாப்பா. அப்படி 4 தேவிமார்களை நான் திருமணம் செய்தாலும் எனக்கு ஆசைக்கு இசந்தவள் எப்பேற்பட்டவள் ஆயனுடைய தங்கை அழகுள்ள சுபத்திரை. அவ பேரை சொன்னாவே சர்க்கரை வந்தலிலே தேன் மாறி பொழிந்தால் எவ்வளவு ஒரு தித்திப்பாக இருக்கும். டேய், ஒரு பழம் நழுவி பாலில் விழுந்து போய் விழுந்து, அது நழுவி தேனில் விழுந்து, தேன்ல விழுந்து, அது நழுவி நெய்யில் விழுந்து, அது நழுவி பிய்யில விழுந்து, நெய்யில் விழுந்து, நெய்யில அது நழுவி வாயிலே விழுந்தால் எவ்வளவு ஒரு தித்திப்பா இருக்கும். அப்படியே அழிச்சு நக்கன மாதிரியா இருக்கு ஜான். உன் புத்தி ஒண்ணு விட்டு போகுதா? கேளுங்க. அப்படி சொல்லு. அப்பேற்பட்டவள் என் மாமனுடைய தங்கை சுபத்திரையனா எனக்கு ஒரு அவ்வளவு ஒரு விருப்பம். அக்கறை யோசனை. நக்கர யோசனையா? தேன் தேன் மந்திரி, ஐயா. அப்படி இருந்தாலும் ஏய், இன்றைய தினத்துல இத்தனை நாட்களாக நான் இருந்து விட்டேன். ஆனா இன்னைக்கு ஒரு இடத்துல நான் இல்லாத இருக்க மாட்டேன்டா. எந்த இடத்துல விட்டதா விட்டாங்க. நேரா விடுஞ்சு வந்து திம்மநாய்க்கு மட்டும் போறோம். கோட்டை கடையில கோட்டை குடிக்கிறோம். இதுதான் குடிகாரம். சரி, கோவப்படாதீங்க. பன்னிக்கறியும் சேர்த்து திங்கிறோம். பண்ணி குடலும் திங்கிறோம். துஷ்டம் உண்டமே, எனக்கு ஆகாத வார்த்தை என்னிடத்தில் பேசாதே. சேச்சாமி, எனக்கு அதுவும் ஆகாது இதுவும் ஆகாது. ஆமா, நீங்க சாப்பிட மாட்டீங்க பாவம். அவன் மூந்து பார்த்து நண்பா, அப்படி இருந்தால் இன்னைக்கு என்னுடைய தேவையா சுபத்திரை வீட்டுக்கு நான் போயே ஆகணும். என் தேவையால் சுபத்திரையை நான் கண்டே ஆக வேண்டும். கொழுவு தீட்டிக்கிட்டு வாங்க போலாம். கொழுவுனா ஏர் ஓட்டுறதுக்கு. நண்பா, இப்பொழுது நான் சுபத்திரை காண வேண்டும். போகலாம் அல்லவா? குந்தி பத்திரமா நம்முடைய நாட்டுக்கு என்ன காரணமோ ஏது காரணமோ தெரியல. வந்த உடனே இடுகிட்டு வேணா நடுங்குகிறது. ஆமா, ஏனப்பா? அம்மா, அரண்மனைக்கு வெளியே யாரோ ஒருவர் அழகிய முகத்தோடு அதிவீர வேகமாக, யாரோ அவர் பெயர் தான் அரசுண்ணியாம். அர்ஜுனனாம். அதை மட்டும் என்னிடத்தில் சொல்லாது. காந்திபுரம். சரி, அப்படி என்று ஒரு வீர தீரம் யாரோ கிடையாது. பதியாகி மன்னவர் அழகில சிறந்தவராக இருக்கிறார். வெளிதான். அப்படியா? ஆமா, நீ அவளுக்கு கால் ஜெயிச்சுக்கிட்டாங்கிற ஓமுறுச்சுங்கிற. அம்மா, அவரும் சைஸாதான் இருந்தார். வளர வளர அவருடைய நீங்க அப்படி அவருக்கு உணவு கொடுத்து அவரை அப்படி உருட வச்சிருக்கிறீர்கள். ஊட்டி வளர்த்து ஊட்டி ஊட்டி வளர்த்தீர்களா? ஓம்படுத்து வளர்த்தீர்கள்? ஊட்டிதான் வளர்த்து. ஆகட்டும் அம்மா, உங்களுக்காக காத்திருக்கிறார் அம்மா. அப்படியா? எங்க இருக்கிறார்? அதோ சுமத்திரா அயனோட தங்கையாரே தங்கையாரே கண்ணே தங்கையாரே
சுபத்திரா இதற்காகத்தானே நானும் காத்திருந்தேன் இப்பேற்பட்ட தேவி எனக்கு வாய்க்க வேண்டும் அல்லவா கண்ணே இவ்வளவு பக்கத்தில் இருந்தால் சாரம் தெரிக்கிறது சுவாமி. கண்ணே சுபத்திரா சுவாமி தேவி அப்பா,